ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐநாஸில் வந்து இந்த வாரம் வந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேரனுக்கு வந்து கல்யாணம் நிச்சயதார்த்தம் வந்து நின்றுச்சு இல்லையா. ஸோ அந்த பொண்ணு வந்து மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ போகிறாங்கன்றதுனால சரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேரனுக்கு வந்து என்ன செய்யணும் தெரியாமல் மன சங்கடமாயிருச்சு. என்னடா நம்ம பாண்டிக்காக தான் நம்ம கல்யாணமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு எடுத்திருந்தோம். ஆனால் இப்படிலாம் நடக்குது, என்ன தான் பண்ண அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் சேரன். யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சரின்ட்டு அவங்க ஃப்ரெண்டை போய் விடுறக்கா வந்து சேரன் வந்து வராங்க. அவங்க கொத்தால பார்க்காங்களே, அவங்க பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. அவங்கள போய் விடுறக்கா வந்து வராங்க. ஆனால் அவங்க தங்கச்சி பேர் வந்து கந்தாவா என்னமோ, நந்தாவா கந்தாவா அந்த பேர் வந்து அந்த பிள்ளை வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த நிச்சயதார்த்தம் நடக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து சேரன் வந்து மனசார வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஊருக்கு போயிருந்தாங்களா குலதெய்வ கோயிலுக்கு, அன்னையிலேருந்து அந்த பொண்ணு வந்து நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம சேரனுக்கு வந்து அது தெரியாது. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கூட வேலை பார்க்குற அந்த பையன் சொல்லி, என் தங்கச்சி வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கோ சேரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ தப்பாக நினச்சிக்காத, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா உடனே நம்ம சேரன் வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுட்டு கதவு பின்னாடி நின்று வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சேரனும் சரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து வந்து அப்படியே வந்து சிரிக்கிறேன். இவர் மனசுக்குள்ளேயும் வந்து அந்த காதல் வந்து பூத்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து இதில் தான் போக போகுது. ஸோ நம்ம சேரனுக்கு எப்படியாவது வந்து அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படியா அந்த ஃபேமிலி வந்து நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நிலாவும் அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போகாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் கொண்டு வருவாங்க கதை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஓகே. இப்போ பெட்ட தந்தோடைய அப்படி சொன்னால் மறக்காமல் நடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.